ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு அவர் சேனல். டெட் எக்ஸாமுக்கு எல்லோரும் தீவிரமாக படிச்சுட்டு இருப்பீங்க. இன்னும் 18 days தான் இருக்குது. சில பேர் இன்னும் அதில் ஒரு ஐடியா இல்லாமல் இருப்பீங்க. ஏதோ படிக்கிறோம், எந்த ஞாபகம் இருக்குன்னே தெரியல, என்ன படித்தோன்னே தெரியல, அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இருக்கலாம். பட் லாஸ்ட் டைம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஏதாவது 3 சப்ஜெக்ட் வந்து நீங்கள் கிளியராக படிச்சிங்கனாலே மீதி எப்படினாலும் ஒரு 10 மார்க்ஸ் ஆச்சு எப்படினாலும் வாங்கிடுவீங்க மற்ற இதில். ஸோ 3 சப்ஜெக்ட்ஸ் வந்து நீங்கள் கிளியர் பண்ணிங்கனாலே ஓகே தான், சரிங்களா? இப்போ எப்படினாலும் அதில் ஒரு 25 வந்தாலும் நீங்கள் 75 வந்துடுவீங்க. ஸோ மீதி வந்து 7 மார்க்கு கன்ஃபார்மாக மற்ற 2 சப்ஜெக்டில் நீங்கள் ஒன்றுமே படிக்கலாம் கூட கண்டிப்பாக உங்களால் அது வந்து கரெக்டாக பண்ண முடியும், சரிங்களா? அப்போ நீங்கள் பண்ண வேண்டியது ஏதாவது 3 சப்ஜெக்ட்டு சூஸ் பண்ணுங்கள். தமிழ் வந்து ஓரளவுக்கு எல்லாருமே நல்லா படிச்சிருப்பீங்க. டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம், வேறு பிஜி எக்ஸாம், பிஜிடிஆர்பிக்கு படிச்சிருப்பீங்க. ஸோ அந்த தமிழை வந்து கிளியர் பண்ணிக்கோங்க. அதே போல் இங்கிலீஷில் வந்து முடிஞ்ச வரைக்கும் கிராமர், பேசிக் கிராமர் நீங்கள் நிறைய புக்ஸ் எல்லாம் படிச்சிருந்தீங்கனாலே உங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு ஐடியா இருக்கும். ஸோ அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு மேக்ஸு அண்டு சயின்ஸ், அவங்க வந்து இப்போ மேக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு பிரச்சனை இல்லை, மேக்ஸ் வந்து கிளியராக போட்டுருவாங்க. மேக்ஸு 30 கொஸ்டின்ஸில் ஒரு 28 ஆச்சு கண்டிப்பாக அடிச்சிருவாங்க. அதே போல் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸு, ஃபிசிக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு மேக்ஸில் ஒரு ஐடியா இருக்கும். அப்போ ஃபிசிக்ஸும் கவர் பண்ணிக்கலாம், மேக்ஸும் கவர் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? இப்போ கெமிஸ்ட்ரி ஸ்டூடெண்ட்ஸு, பயாலஜியில் ஒரு ஐடியா இருந்துச்சுன்னா ஸோ நீங்கள் வந்து அதை வந்து கிளியர் பண்ணிக்கோங்க. சயின்ஸை வந்து கிளியர் பண்ணிக்கோங்க. சைக்காலஜியில் கண்டிப்பாக ஒரு 10 கொஸ்டின்ஸாவது எல்லோரும் வந்து அடிக்கும்படி தான் இருக்கும், சரிங்களா? அப்போது நீங்கள் இந்த மாதிரி ஏதாவது 3 சப்ஜெக்ட் வந்து நீங்கள் சூஸ் பண்ணி அந்த 3 சப்ஜெக்டை நீங்கள் கிளியர் பண்ணிட்டீங்கன்னாலே இன்னும் 2 சப்ஜெக்டில் கண்டிப்பாக ஒரு 10 to 15 கொஸ்டின் நீங்கள் அடிச்சிருவீங்க கரெக்டாக, சரிங்களா? அப்போ கண்டிப்பாக பாஸ் பண்ணிடலாம். ஸோ நீங்கள் வந்து இன்னும் படிக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு பதட்டப்படாதீங்க. உங்களால் முடிஞ்ச ஒர்க்கு நீங்கள் போடுங்க, முடிஞ்ச ஹார்ட் ஒர்க்கு நீங்கள் போடுங்க, கண்டிப்பாக வின் பண்ணலாம். ஸோ நானும் வந்து இந்த மாதிரி தான் இருந்தேன், எப்படா படிக்கிறது அப்படின்ட்டு இருந்தேன், ஒரு ஐடியா இல்லாமல் இருந்தேன். பட் அந்த டைமில் நான் வந்து எப்படி எந்த மாதிரி நான் ப்ரிப்பேர் பண்ணேன் அப்படின்னா, தமிழ் வந்து ஓரளவுக்கு ஃபுல்லாக கிளியர் பண்ணியிருந்தேன். என்னோடய சப்ஜெக்ட் மேக்ஸு, ஸோ மேக்ஸு ஃபுல்லாக கிளியர் பண்ணியிருந்தேன். இங்கிலீஷ் எனக்கு ஓரளவுக்கு கிராமர்ஸ் எல்லாம் கிராமர் ஓரளவுக்கு தெரிய ஆனதுனால ஓகே. ஸோ நான் வந்து மேக்ஸிமம் கிளியர் பண்ண சப்ஜெக்ட் எதெல்லாம் அப்படின்னா தமிழ், தென் இங்கிலீஷ், அப்புறம் சயின்ஸில் வந்து ஃபிசிக்ஸு, ஓகேங்களா? ஃபிசிக்ஸும் கெமிஸ்ட்ரி ஓரளவுக்கு கிளியர் பண்ணியிருந்தேன். அதே போல் இங்கிலீஷும் ஓரளவுக்கு பார்த்துருந்தேன். சைக்காலஜியில் நான் ரொம்ப படித்தேன் அப்படிலாம் சொல்ல மாட்டேன், பட் கொஞ்சோண்டு ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன் சைக்காலஜி. அதில் ஒரு 15 மார்க்ஸ் அளவுக்கு அந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த மாதிரி தான் நானும் ப்ரிப்பேர் பண்ணேன். எல்லோரும் வந்து எல்லா சப்ஜெக்டும் தரவாக படிக்கணுங்கிறது அது கஷ்டம்தான். ஸோ உங்களால் முடிஞ்ச வரைக்கும் 3 சப்ஜெக்டை தரவு பண்ணிக்கோங்க, மற்ற 2 சப்ஜெக்டில் லைட்டாக பார்த்துக்கோங்க, கன்ஃபார்மாக நீங்கள் பாஸ் பண்ணிடலாம். இன்னும் நமக்கு 18 days நம்ம கையில் இருக்குது. 3 சப்ஜெக்ட் தரவு பண்ணோன்னா ஒரு சப்ஜெக்ட் ஒரு 5 days நீங்கள் ஒதுக்குனீங்கன்னா 15 daysல வந்து 3 சப்ஜெக்ட் கிளியர் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே ஒரு 3 days லைட்டாக மற்ற இதை பார்த்துட்டு ரிவிஷன் பண்ணிக்கலாம், ஓகே? ஸோ இன்னும் டைம் இருக்குது. அதுக்காக வந்து இன்னும் லேசியாக இருக்காதீங்க. பட் நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களால் வந்து வின் பண்ண முடியும். நீங்கள் நல்ல எஃபோர்ட் போடுங்க, மேக்ஸிமம் எஃபோர்ட்டை கொடுங்க, கண்டிப்பாக உங்களால் பாஸ் பண்ண முடியும். நீங்கள் படிக்கும்போது ஷார்ட்டாக நீங்கள் நோட்ஸ் எழுதி வச்சிங்க அப்படின்னா லாஸ்ட் டைம் ரிவிஷனுக்கு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மேக்ஸ் ஃபார்முலாவாக இருந்தாலும் சரி தான். அதே போல் தமிழுக்கெல்லாம் நீங்கள் ஷார்ட்கட் வச்சு படிங்க ஃப்ரெண்ட்ஸ், அதுதான் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக. அதுபோல் சயின்ஸு கூட அப்படி தான், முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் ஷார்ட்கட் வச்சு படிங்க. அந்த ஷார்ட்கட்டு தயவுசெய்து மறக்காதீங்க, அப்படின்னா தான் நமக்கு அது லாஸ்ட் டைம் நம்ம ரொம்ப ஹெல்ப் பண்ணும் அது, சரிங்களா? நம்ம படிக்கும்போது ஞாபகம் வருதா இல்லையா, பட் எக்ஸாமில் அந்த ஆன்சரை ஆப்ஷனை பார்க்கும்போதே நமக்கு ஞாபகம் வந்துடும், கண்டிப்பாக ஞாபகம் வந்துடும், ஓகேங்களா? ஸோ நீங்கள் படிக்கும்போது கண்டிப்பாக ஷார்ட் நோட்ஸ் எடுத்து வைங்க. லாஸ்ட் 1 week வந்து இந்த ஷார்ட் நோட்ஸை மட்டும் படிங்க, வேறு எதுவுமே படிக்க தேவையில்லை. இந்த ஷார்ட் நோட்ஸை மட்டும் படித்தாலே கண்டிப்பாக பாஸ் பண்ணிடலாம். இது கஷ்டம் கிடையாதுங்க. டெட்டு வந்து கிளியர் பண்ணுறது நானும் ஃபஸ்ட்டு கஷ்டம்னு நினச்சிட்டு இருந்தேன், பட் கஷ்டம் கிடையாது. ஸோ ஈஸி தான். இந்த மாதிரி ட்ரிக்ஸை ஃபாலோ பண்ணி தான் நானும் வந்து கிளியர் பண்ணேன். அதனால தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன்.
அந்த நீங்கள் ஷார்ட் நோட்ஸ் எடுக்கிறீங்க பாருங்க, அது வந்து ரொம்ப ரொம்ப உங்களுக்கு கை கொடுக்கும். லாஸ்ட் டைம் நீங்கள் அதை மட்டும் படித்தாலே போதும். நான் அப்படி தாங்க பண்ணேன். ஃபஸ்ட்டு நோட்ஸ் எடுத்தேன், திரும்ப அதை படிக்கும்போது அதோட ஷார்ட் நோட்ஸ் எடுத்தேன், கடைசியில் அதை மட்டும்தான் ஃபுல்லாக படிச்சுட்டு இருந்தேன். அப்படி தான் நான் வந்து கிளியர் பண்ணேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இது ரொம்ப கஷ்டம்னு தயவுசெய்து நினைக்காதீங்க. ஈஸி தான், நீங்கள் நினச்சா கண்டிப்பாக முடியும். இன்னும் டைம் இருக்குது. இந்த டைமில் நீங்கள் கரெக்டாக வந்து இருக்கிறனால கரெக்டாக யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் பாஸ் பண்ண முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக எல்லோரும் பாஸ் பண்ணோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஆல் தி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.